இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் சிக்கன் மாதிரியே அதே டேஸ்ட்டில் நம்ம மீல் மேக்கரை வச்சு எப்படி ஒரு கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், இந்த மீல் மேக்கரை உள்ளே கூட நமக்கு அப்படியே மசாலா போய் நல்லா உங்களுக்கு ஒரு சிக்கன் பதத்தில் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 3 கைப்பிடி அளவு நான் இந்த மீல் மேக்கர் போடுறேன். மீல் மேக்கர் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸாக உள்ளதை எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய சைஸ் எடுக்காதீங்க. எப்போ கிரேவி செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சைஸாகவே நீங்கள் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மீல் மேக்கர் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சின்ன சைஸில் அந்த ஸ்மெல் நமக்கு வராது. இப்போ வாங்க இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன், 3/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வாசனை பிடிச்சிச்சினாக்கா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கர் உங்களுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வடிகட்டிக்கினே மீல் மேக்கரை நம்ம வடிகட்டி கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சி உங்களுக்கு 2 தடவை 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுக்கணும். நம்ம அதை பிசைஞ்சி கையால் கழுவி எடுக்கும்போது கொஞ்சம் நுரையாக நுரைச்சி வந்தது மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம பிழிஞ்சி எடுக்கும் போது தான் அந்த வாசனை கொஞ்சம் கூட நமக்கு இந்த சோயாவோட வாசனை இருக்காது. சோயாவோட வாசனை தான் சில பேருக்கு பிடிக்காது. இஞ்சி பூண்டு நம்ம அப்பப்போ இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எடுத்தோம்னாக்கா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு கம்மியான அளவில் மிக்சியில் நம்ம அரைக்க முடியாது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக நம்ம இஞ்சி பூண்டை இதில் நம்ம திருவுனது மாதிரி எடுத்துடலாம். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியுது. இதை லைட்டாக தேய்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப அப்படி ஸ்மூத்தாக உங்களுக்கு சாஃப்டாக உங்களுக்கு வந்துடுது. இது ரொம்ப சின்னதாக கைக்கு அடக்கமாக இருக்குது. இது நான் நிறைய பொருள் உங்களுக்கு யூடியூபுக்காக வேண்டி என்னென்ன என்னுடைய ஹஸ்பண்ட் அனுப்புனாங்க அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவாகவே போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இஞ்சி ஒரு துண்டு, நான் அந்த மாதிரி ஒரு 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நைஸாக இதில் திருவி எடுத்துக்கிட்டேன். திருவி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது லூஸாக அப்படியே உங்களுக்கு இஞ்சி பூண்டு நைஸாக வந்திருக்குங்கிறத. பாதாம் மில்க் செய்கிறதுக்கு கூட இதில் ஒரு 4 பாதாமை நம்ம இது போல் நைஸாக திருவி எடுத்து பாதாம் மில்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியே நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு நெய் வாசனை பிடிச்சிச்சின்னா 1 ஸ்பூன் அளவு நெய் கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 வெங்காயத்தை, கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளது தான் 2 வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கிறேன். ரொம்ப பொடுசாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும் கிரேவிக்கு. இப்போ இஞ்சி பூண்டு இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிக்குவோம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம போடும்போது எப்போ கிரேவி செஞ்சாலும் நல்லா வதங்கி வருன்னு, அப்போ தான் நமக்கு கிரேவி நமக்கு நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். இப்போ நான் தக்காளியை ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி கிரேவிக்கு நம்ம இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி உங்களுக்கு நிறைய வர்றது மாதிரி இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்தது மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூடவே மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். நம்ம இதை தாளிக்கும் போது இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்தோம்னா கரம் மசாலா நம்ம சேர்க்க வேணாம். அதெல்லாம் சேர்க்காம நம்ம தாளிக்கும் போது கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இந்த கிரேவியை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர்றதுக்கு தேங்காவையும் முந்திரியையும் நல்லா அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் தேங்காய், முந்திரி இதெல்லாம் சேர்க்கலை. அதனால் தயிர் ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கிறேன். தயிர் சேர்த்து செய்யும்போது இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். நம்ம உள்ளெல்லாம் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக அந்த புளிப்பு, காரம் இதெல்லாம் நமக்கு நல்லா ஊறி உங்களுக்கு இந்த சோயா ஜங்க்ஸு நல்லா வரும் உங்களுக்கு. அதனால் தயிர் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் தூவிட்டு
சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி உங்களுக்கு அவ்வளோதான். நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக உங்களுக்கு 5 நிமிஷத்தில் இந்த மீல் மேக்கர் கிரேவியை செஞ்சு முடிச்சாச்சு. இதே மெத்தடில் நீங்கள் கொண்டக்கடலை வச்சும் செய்யலாம். அந்த மாதிரி காய்கறி வச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?